உறவுகளுக்கும் வணக்கம். கலாகிறிஸ்டியன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் 9ஆம் வகுப்பு இயல் 2ல் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்யுள் பகுதி, கவிதை பேழை தலைப்பின்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்யுள் பகுதி பெரிய புராணம். பெரிய புராணத்திலிருந்து திருநாட்டு சிறப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இயல் 2ல் நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பின் கீழ் நீரோட சிறப்பு, நீர் எவ்வளோ இன்றியமையாது மனித வாழ்க்கைக்கு, அதை பொறுத்தே அதன் அடிப்படையாக கொண்டே பாடல்களும் செய்யுள்களும் கதைகளும் விரிவான பகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பெரிய புராணம் என்கிற பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 6 பாடல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் 4 அடிகளை கொண்டிருக்கிறது. இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புலவர். இவர் சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனின் அமைச்சரவையில் எதாக இருந்திருக்காருன்னா முதலமைச்சராக இருந்திருக்காரு. இவரை மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவரை புகழ்ந்திருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாட வல்லவான்னு சொல்லிட்டு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இவரை பாராட்டியிருக்காங்க. இப்போ இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நம்ம பெரிய புராணத்தில் இந்த பாடல் அந்த நாட்டோட வளத்தை, நாட்டோட சிறப்பை, திருநாட்டு சிறப்பு, திருநாடுனா அந்த சோழ வளநாடு, சோழர்கள் காலத்தில் இவர் சோழ அரசவையில் இருந்தனால சோழ நாடு எவ்வளோ வளம் கொழித்து இருந்தது நமக்கு தெரியும். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. ரொம்ப வளம் மிகுந்த ஒரு நாடு. சோழ காலத்தில் யானைகளை கட்டி போர் அடித்தாங்கன்னா வயல் நெல்லுகளை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ டிராக்டர்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி அப்போ மக்கள் யானைகளை போர் அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டோட சிறப்பை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் முதல் 4 வரிகளையும், ஒரே ஒரு பாட்டை மட்டும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்டில் இதில் மனப்பாட பகுதியாக கொடுத்துருக்காங்க. இந்த 4 வரியுமே மனப்பாடம் பகுதியாக கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்தில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் ஆங்கில வழி கல்வி கற்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, தமிழ் ரீட் பண்ண தெரியாது. அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன், பாருங்கள். திருநாட்டு சிறப்பு. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். பாட்டு எண் 67. இந்த பாட்டு அந்த இதில் பெரிய புராணத்தில் வரக்கூடிய 67வது பாடல். ஒரு முறை கூட பாருங்கம்மா. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனி ஒவ்வா நலமெல்லாம். இதில் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். களைனா என்னென்னா கரும்பு. களைனா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரும்பு. கா என்னென்னா சோலை. குளைனா சிறு கிளை. அரும்புனா மலர் மொட்டு. மாடுனா பக்கம். நெருங்குவளை நெருக்கமாக கிடக்கும் சங்குகள். கோடுனா குளக்கரை. இப்போ நம்ம இந்த பாடலோட பொருளை பார்ப்போம். காடெல்லாம் களை கரும்பு. காடுனா நமக்கு தெரியும், சோழ வளநாட்டில் காட்டில் எல்லாம் என்ன இருக்குன்னா சும்மா புதர் புல் அப்படி இல்லை, நம்ம ரசித்து சாப்பிடக்கூடிய அந்த காடெல்லாம் களை கரும்பு. களைனா கரும்பு கூட்டங்கள் தான் இருக்குது. கரும்பு நிற்கிது காடெல்லாம். காவெல்லாம் குலை கரும்பு. காவெல்லாம்னா காணா என்ன சோலையில் குலைனா சிறு கிளைகள் எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா அரும்பு. குலை கரும்பு குலை அரும்புன்னு நம்ம எடுக்கணும். அரும்பு மலர் மொட்டு. காவெல்லாம் சோலைனாலே நமக்கு தெரியும் சோலை பூக்கள் பூத்திருக்கிற இடத்துல சோலைன்னு நம்ம சொல்லுவோம். அந்த சோலை எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னா அரும்புகள், புதிய தளிர் கிளைகளில் அந்த தளிர்கள் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, அரும்புனா மலர் மொட்டுகள் இருக்குது. மாடெல்லாம் கருங்குவளை. மாடுனா பக்கம் எல்லாம் கரிய நிறமுடைய குவளை மலர்கள் பூத்திருக்கு. வயலெல்லாம் நெருங்குவளை. வயலெல்லாம் நெருக்கமான சங்குகள் இருக்குது. வயல்ல எல்லாம் எங்கே இருக்குது, நெருக்கமான சங்குகள் இருக்குது. வளைனா சங்குகள். கோடெல்லாம் மட அன்னம். கோடுனா என்ன, குளக்கரைகளில் எல்லாம் இளம் வயதுடைய அன்னப்பறவைகள். குளக்கரையிலலாம் என்ன இருக்குது, இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பறவைகள் இருக்குது. குளமெல்லாம் கடல் என்ன, குளக்கரைகளில் அன்னங்கள் இருக்குது. குளம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா பார்ப்பதற்கு கடலை போன்ற பெரிய பரப்புடையதாக இருக்குது. அவ்வளோ நீர்வளம் நிறைந்தது தான் என்னது, சோழ நாடு. குளமெல்லாம், கடலுக்கு ஒரு கரை தெரியுமா, நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியாது கடலுக்கு எந்த கரை. அதே
மாதிரி குளங்கள் எல்லாம் கடலை போன்று பெரிய பரப்பு மிக்கதாக இருக்கிறது. குளம் எல்லாம் நாடெல்லாம் நீர் நாடு. அந்த சோழ நாடு எப்படி அழைக்கப்படுது? நீர் நாடு என்று அழைக்கப்படுகிறது. தனி ஒவ்வா நலமெல்லாம் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாகுமா? ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ நாடோட சிறப்பை சேக்கிழார் இந்த பாடல் வழியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நீரை பற்றி படித்திருக்கிற நேரத்தில் இந்த நீர் நாடு என்று அழைக்கப்படும் இந்த சோழ நாடு இவ்வளோ வளமிக்க நாடு என்பதை இந்த பாடல் வழியாக சொல்லியிருக்காரு. இதை ஒரு முறை கூட நான் படிக்கிறேன், ஏன்னா இது மனப்பாட பகுதி. இதை நீங்கள் கேட்க 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 இந்த உங்கள் பாடல் உங்கள் மனதில் பதிஞ்சிரும். அதனால இதை திரும்ப திரும்ப கேளுங்கம்மா. ஒரு முறை கூட படிக்கிறேன். காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் மட அன்னம், குளமெல்லாம் கடல் என்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தன்னை ஒவ்வா நலமெல்லாம். நன்றி.